ماشي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் நபிமார்களின் சீராவை நாம் தொடராக அல்லாஹுவின் ஆயத்துகளிலிருந்து அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நாம் முழுமையாக பார்த்தோம். சமூத் என்கிற ஒரு உம்மத்தாருக்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார். அவர் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த வஹியை மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்தார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இறைவனாக முடியாது என்று எடுத்து சொன்ன போது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் அவருடைய அந்த கொள்கையை, அவர் சொன்னதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இவரை பொய்யர் என்றும் இவரை பல கடுமையான வார்த்தையிலே விமர்சனமும் செய்தார்கள். மேலும் அல்லாஹு தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆயத்தாக ஒரு அற்புதமாக அல்லாஹ் கொடுத்த ஒரு ஒட்டகத்தையும் அநியாயமாக அறுத்து கொன்றார்கள். இதன் காரணமாக சமூத் என்கிற கூட்டம், அந்த ஹிஜ்ர் வாசிகள், அல்லாஹ்வினுடைய அதாபை இடியின் மூலமாக பெற்று அவர்கள் பூமியிலே அழிக்கப்பட்டார்கள் என்கிற அந்த வரலாறை நாம் நேற்றைய தினம் முழுமையாக பார்த்தோம். நேற்றைய தினம் இறுதியாக ஒரு நபியினுடைய வரலாறை நாம் அடுத்ததாக காணவிருக்கிறோம். அவருடைய பிறப்பும் அதிசயமாக நடந்தது, அவருடைய மரணமும் எந்த நபிக்கும் நிகழாததை போல நடக்கும் என்று நாம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அது எந்த நபி என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பிறப்பிலும் அல்லாஹ்வினுடைய சில அற்புதத்தின் அடிப்படையில் பிறந்தார். அதுபோல அவர் இன்னும் மரணிக்கவும் இல்லை. அவருடைய மரணமும் எந்த நபிக்கும் ஏற்படாத வகையிலே ஏற்பட போகிறது. இந்த செய்தி அனைத்தையும் நாம இன்ஷா அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை முழுமையாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அறிவதற்கு முன்பாக அவருடைய தாயாரினுடைய செய்திகளையும் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அவருடைய வரலாறு முழுமையாக, அவருடைய சீரா நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான செய்திகளையும் குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். குர்ஆனிலே 3வது சூறாவாக ஆலு இம்ரான் என்கிற ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவிற்கான பெயர் வந்ததற்கான காரணமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாரினுடைய பெயர் தான் அந்த ஆலு இம்ரான் என்று சொல்லப்படும். அப்ப அவர்களை பற்றியான செய்திகளை அல்லாஹ் அந்த ஆயத்துகளிலே சூரா ஆலு இம்ரானிலே பேசி இருப்பதன் காரணமாகத்தான் அந்த சூறாவிற்கு அவ்வாறு பெயரும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு செய்தி சொல்லும் போது அவருடைய குடும்பத்தாரை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். 3வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். 4 பேரை அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறார்.
அதுல 3 பேர் நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அனைவரையும் நாம் தேர்வு செய்து கொண்டோம். கூடுதலாக நல்லடியாரையும் அல்லாஹ் அதிலே ஒருவரை சேர்க்கிறான். அவர் யார்? ஆலை இம்ரான். அவர்கள் தான் இம்ரானின் குடும்பத்தார். இம்ரான் என்கிற அந்த நல்லடியாரின் பெயரை சொல்லி அவரின் குடும்பத்தார் அனைவரையும் நாம் தேர்வு செய்து கொண்டோம். அலல் ஆலமீன், உலக மக்கள் அனைவரையும் விட இவர்களை நாம் தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பை நமக்கு இறைவன் புரிய வைக்கிறான். அப்ப இம்ரான் என்பவர் யார்? அவர்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருந்தார். நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்க போகிறோம். அவருடைய தாயார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை தான் இம்ரான். இம்ரானினுடைய குடும்பத்தார் என்று அல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தார் அனைவரும் நல்லவர்கள், நல்லடியார்கள் என்று அல்லாஹ் நாம் அவர்களை தேர்வு செய்து கொண்டோம் என்று இறைவன் அறிமுகப்படுத்துகிறார். மேலும் இவர்களுடைய குடும்பத்திலிருந்து நாம வாரிசுகளாக பல நபிமார்களையும் அனுப்பினோம் என்று அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செய்த துவாவை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானின் மனைவி. அவர் அல்லாஹ்விடத்திலே சொன்னார், ரப்பி இறைவா, இன்னி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா, இறைவா என்னுடைய வயிற்றிலே நான் சுமந்திருக்கக்கூடிய கருவை உனக்காக நான் நேர்ச்சை செய்கிறேன். உன்னுடைய பாதையிலே அந்த குழந்தை வளர வேண்டும் என்று நான் நேர்ச்சை செய்கிறேன். அப்ப அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்வதற்கு முன்பாக அவர் பிறப்பதற்கு முன்னால் அவருடைய தாயாரின் வயிற்றிலே கருவாக இருந்தபோது இம்ரானின் மனைவி அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன துவாவை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். அவங்களுடைய பெயர் நமக்கு அல்லாஹ் சொல்லல. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய பெயர் சொல்லப்படல. அப்ப அவங்க அல்லாஹ்விட்ட என்ன துவா செய்றாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அவர்கள் அனைவரும் சிறந்தவர்கள், நாம் தேர்வு செய்த நல்லடியார்கள். அப்ப தன்னுடைய வயிற்றிலே குழந்தை சுமந்திருக்கும் போதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் அல்லாஹ்விட்ட துவா செய்றாங்க, இறைவா நான் சுமந்திருக்கிற இந்த குழந்தையை உன் பாதையில் உனக்காக நான் நேர்ச்சி செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்க வேறொருத்தருடைய பொறுப்பிலே வளர்க்கப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை கற்றவர்களாக, மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக வளர்வார்கள். அந்த ஒரு நடைமுறை இன்றைக்கு இருந்தது. அதை நம்ம பின்னால உங்களுக்கு செய்தி சொல்லும் போது புரியும். அப்ப அந்த அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் தன்னுடைய குழந்தையாக கருவிலை சுமந்திருக்கும் போது இப்படி அல்லாஹ்விட்ட துவா செய்றாங்க, இன்னக்க அன்த சமீஉல் அலீம், இறைவா நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் இவ்வாறு துவா செய்கிறார். அதற்கு பிறகு சில காலம் கழித்து அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஃபலம்மா வதாஅத்தஹா, அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு காலத் ரப்பி இன்னி வதாஅத்துஹா உன்சா, இறைவா நான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன். வல்லாஹு ஆலமு பிமா வதாஅத், நிச்சயமாக வயிற்றில் நான் சுமந்திருப்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். அப்ப அவங்களுக்கு எந்த குழந்தைன்னு தெரியல. முதல்ல அவங்க தாயார் அல்லாஹ்விட்ட துவா செய்யும் போது தன்னுடைய குழந்தை அல்லாஹ்வுடைய பாதையில வளரணும், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிறோம் என்று நேர்ச்சி செய்தார்கள். குழந்தை பிறந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிகிறது அது பெண் பிள்ளை. அப்ப அவங்க அல்லாஹ் மீது ஈமானோடு அழகிய வார்த்தையை சொல்றாங்க, எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தானே நாம் சுமந்திருப்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இறைவனுடைய ஆற்றலை புரிந்தவராக சொல்லுகிறார்கள். அடுத்து சொன்னார்கள், வலைஸ ஸக்கரு கல் உன்சா, நிச்சயமாக எந்த ஆணும் பெண்ணை போல் கிடையாது என்று அவங்க பெண்ணை குறைவாக மதிப்பீடு செய்யல. ஐயோ பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்படாம மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எந்த ஆணும் பெண்ணை போலும் வர முடியாது என்று அவங்க திருப்தி பெற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தனக்கு வழங்கிய தன் பெண் குழந்தையை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு அவர்களே பெயரும் வைக்கிறார்கள். வைன்னி சம்மைத்துஹா மரியம், இறைவா எனது குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வைத்தது அவர்களின் தாயார் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். வைன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இவரையும் இவர் வழியாக வரக்கூடிய அனைத்து சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். எப்படிப்பட்ட துவா பாருங்க. குழந்தை பிறந்தவுடன் ஒரு தாய் ஒரு தந்தை கேட்க வேண்டிய துவாவை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். குழந்தை பிறந்தவுடனே நாம ஷைத்தானினுடைய தீங்கிலிருந்து என்னுடைய குழந்தையும் இந்த குழந்தை மூலமாக வரக்கூடிய வாரிசையும் இறைவா அந்த வழிகெடுக்கக்கூடிய விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றி விடுகிறவா என்று பாதுகாப்பு கூடிய அல்லாஹ் என்று கேட்கிறார். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாயார் குழந்தையாக அவர்களை பெற்றெடுக்கும் போது
அவர்களே அந்த குழந்தைக்கு பெயரும் வைத்தார்கள் என்கிற செய்தியும், தன் குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு அறிமுகமாக எடுத்து சொல்லுகிறார். முஸ்லிம்கள் இந்த செய்தியில நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினையும் இருக்கிறது. பொதுவா இன்னைக்கு முஸ்லிம்கள் நாம குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் குழந்தைக்கு பெயர் வைக்கிறது ஒரு பெரிய சடங்காக நினைக்கிறோம். உடனே ஹஸ்ரத் கிட்ட ஓடிடுறோம். ஹஸ்ரத்தே நல்ல ஒரு பேரா சொல்லுங்க, நீங்க சொல்ற பேர் தான் நான் வைப்பேன். அதாவது இன்னைக்குள்ள காலத்துல பொறுத்தவரை முதல்ல அரபி மக்களுக்கு அவ்வளவா தெரியாது, பெயர்கள் எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியாது. பிரபலியமான பெயர்கள் மட்டும்தான் மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். புதுமையான பெயர்கள் தெரியாதனால கேட்டு தெரிவது வேறங்க. அந்த மாதிரி எண்ணத்துல பிறட்ட போய் நாம கேட்பது அது வேற. ஆனா மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, குழந்தைக்கு ஒரு முஸ்லீம் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நாம பெற்றவர்கள் நாம பேரை வச்சிடக்கூடாது, ஹஸ்ரத் தான் முடிவு பண்ணணும், ஆலிம் முடிவு பண்ணணும். ஒரு ஆலிம் முடிவு பண்ணி அவர் என்ன பேரை நமக்கு சொல்றாரு, அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், ஒரு 5 பேர் அவர் சொல்லுவார். அதாவது அதுல இருந்து நீ ஒன்னு சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அது ஆண் பிள்ளைக்கு இருக்கும், பெண் குழந்தைக்கு இருக்கும். அதை தான் நம்ம வைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த பெயருக்குடன் சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா இவங்களா பேரை சொல்லி கூப்பிடுறது கிடையாது. ஹஸ்ரத் வாங்க, நீங்க காதுல பாங்கு சொல்லுங்க, வாங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, குழந்தையுடைய அந்த பேரை நீங்களே உங்களுடைய வாயால சொல்லிட்டு போங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கை இருக்கிறத பார்க்கணும். அல்லாஹு தஆலா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறை சொல்லும் போது இன்றைக்கு இருக்கிற மூட நம்பிக்கை இறைவன் அது தவறு என்று அல்லாஹ் புரிய வைக்கிறான். அவரவர் பிள்ளைக்கு அவரவர் பெயர் வைங்கள். எதற்கு தனி நபர், எதற்கு உங்களுக்கு, எதுக்கு ஆலிம், எதுக்கு உங்களுக்கு? ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இல்ம தரலையா? உங்க குழந்தைக்கு நீங்க பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை நல்லபடியா வளராதா? எப்போ இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான் பாருங்க. குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை. எப்போதுமே மனித குலத்திற்கு வழிகாட்டி அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்னாஸ், படைத்தவனுடைய ஒவ்வொரு சொல்லும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் மனித குலத்திற்கு மிகப்பெரிய பாடம் என்பதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் நடக்கிற இந்த ஒரு சிறிய சம்பவம் நமக்கு சான்று. இன்னைக்கும் பல முஸ்லிம் இடத்துல இந்த நம்பிக்கை இருக்கு. காதுல ஹஸ்ரத் பாங்க சொல்றது என்ன, அவர் பேரு சூஸ் பண்ணி கொடுக்கிறது என்ன, அதற்கு பிறகு குடும்பத்தார் அந்த குழந்தையினுடைய பேரை சொல்லி அழைக்கிறது என்ன, இந்த எந்த சடங்கும் தேவையில்லை. நம்ம குழந்தைக்கு அர்த்தமுள்ள அழகிய சிறந்த பெயர்களை நாமே தேர்வு செய்து நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் அதை தான் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு குர்ஆன் வழியாக எடுத்து புரிய வைக்கிறான். அப்போ அவங்க என்ன நேர்ச்சி செஞ்சாங்க, தனக்கு குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வின் பாதையில அந்த குழந்தை வளர வேண்டும் என்று நேர்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய நேர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். ஃபதகப்பலஹா ரப்புஹா, இறைவன் பிகபூலின் ஹஸனின், அவர்களுடைய கோரிக்கை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நல்ல முறையிலே வளர்ந்தார்கள். வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா, அழகான முறையில் அந்த குழந்தையாக இருந்து அவங்க கொஞ்சம் பெரியவர்களாக வளர்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்போ வளர்ந்த பிறகு இப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்புதாரி வர வேண்டும். அவங்க வீட்டில் வளரல, கொஞ்சம் குறிப்பிட்ட வயசுக்கு வளர்ந்த பிறகு அவங்க வெளியே அனுப்ப போறாங்க. இப்போ அவங்களுக்கு யாரை பொறுப்பாளி ஆக்குறது, அல்லாஹ்வே முடிவு செய்கிறான். வகஃபலஹா ஜக்கரியா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பொறுப்பாளியாக ஆக்கினோம். அப்ப கூடுதலாக அல்லாஹ் அடுத்த ஒரு தகவலை சொல்றான். அந்த சமுதாயத்திற்கு அப்போது அங்கே நபியா யார் இருக்கிறார், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறார். அவர்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு பொறுப்பாளியாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை நபி ஜக்கரியாவுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறார். அப்போ அவர் ஒரு தனி இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவர் பார்த்திருக்கிறாரு. அவர் தான் உணவுக்கும் எல்லா வகையான தேவைக்கும் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார். அப்ப இவர் தான் உணவு கொண்டு வரணும். ஆனா சில நேரங்கள்ல அந்த உணவு கொண்டு வருவதற்கு தாமதமாகும் போதே இவர் போய் பார்ப்பாரு, அங்க அவங்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உணவு அங்க ஏற்கனவே அங்க இருக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மெஹராப், ஜக்கரியா அவர்கள் தொழும் இடத்திற்கு போகும்போது, அவங்க மரியம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க தொழுகக்கூடிய இடத்திற்கு செல்லும் போதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே அவர்களுக்கு ஏற்கனவே உணவு இருப்பதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இவர்தான் உணவுக்கான பொறுப்புதாரி, இவர்தான் வெளியே சென்று உணவை கொண்டு வர வேண்டும். ஆனால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவை கொண்டு வருவதற்கு முன்பாக அங்கே அவர் உணவை பெற்றுக் கொண்டார். அப்ப அவர் கேட்பாராம், காலையா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியமே உங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கிறது, எப்படி இங்க வந்தது? அப்போ அவங்களுடைய ஈமான பாருங்க. சிறுமியாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா
தான் நாடியோருக்கு கணக்கே இல்லாமல் இறைவன் ரிசுக்கை அளிப்பான். எந்த எல்லையும் தேவையில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு ரிசுக்கை தர வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டால் அல்லாஹு தஆலா கணக்கே இல்லாமல் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு இறைவன் ரிசுக்கை தந்து விடுவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறிய பெண் பிள்ளையாக இருக்கும் போதே அல்லாஹ்வை பற்றியான ஈமான பாருங்க. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களில் பெரியவர்களுக்கு கூட இந்த ஈமான் வருவது கிடையாது, தவக்கல் வருவது கிடையாது. பொருளாதார விஷயத்துல தவறான வழியிலே சம்பாதிப்பதுதான், ஹராமான வழியில் பொருளாதாரத்தை தேடுவதுதான் நமக்கு பாதுகாப்பான நினைக்கிறாங்க. அதுதான் சிறந்தது பல முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க. நேர்மையா பொய் சொல்லாம, அல்லாஹ் தடுத்த ஹராம தொழிலை செய்யாம நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது, ஹராமான வழியில போய் சம்பாதிப்பதுதான் இலகுவானது, நிறைய பணமும் கிடைக்கும் நம்புறாங்க. அப்ப அல்லாஹ் மீதான தவக்கல் இன்றைக்கு இருக்கிற பல முஸ்லிம்கள் ஆண்களுக்கும் பலருக்கு இல்ல, பெண்களுக்கும் இல்லை. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி இறைவன் சொல்லுகிறான், சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அவங்க. அல்லாஹ்வினுடைய அற்புதம் அது. இருந்தா அவங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க உணவை கொண்டு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்தானா? அல்லாஹ் நாடினால் தான் நாடியோருக்கு இறைவன் அறியாத புறத்தில் உணவு கொடுப்பான். அது அல்லாஹ்வினுடைய ஆற்றல். இப்படி முஸ்லிம்கள் ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் மீது கண்டிப்பாக ஹலாலை அவர்கள் எப்போதும் விரும்பி இருப்பார்கள், ஹராமின் பக்கம் போயிருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை பாரு. இன்றைக்கு பொருளாதாரத்தில் வட்டி இல்லாமல் இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இல்லை என்கிற நிலைமை மோசமாகி கிடக்கிறது. எல்லா விஷயங்களிலும் வட்டியிலே போய் விழுகிறார்கள். ஒரு வீடு தேவையா, வீடு கட்டணுமா, அதுக்கும் வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க. ஒரு வியாபாரத்திற்கு பணம் தேவையா, அதற்கும் வட்டிக்கு வாங்கிதான் தங்களுடைய வியாபாரத்தை துவக்குறாங்க. எல்லா விஷயங்களிலும் இந்த சமுதாயம் வட்டியிலே போய் விழுறாங்க. திடீர்னு வீட்டுல அவசரத்துக்கு பணம் தேவை, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும், நகையை கொண்டு போய் அடமானவை வட்டிக்காரங்கிட்ட. ஏன் நகையை விற்கலாம்ல, வித்துட்டு அதுல வர பணத்தை எடுத்துக்கிட்டு மீதமுள்ள பணத்துல சின்னதா ஒரு நகை வாங்கலாம்ல, அதெல்லாம் முடியாது. நகையும் வேணும், பணமும் வேணும். பேராசை. இந்த பேராசை எங்க இவர்களை தள்ளுகிறது? ஹராமின் பக்கம் கொண்டு போகிறது. அல்லாஹ் தடுத்த வட்டி என்கிற பெரும்பாவத்திலே அவர்களை தள்ளுகிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த சமுதாயம் பொருளாதாரத்துல ஹலால் ஹராமை பார்க்காத ஒரு காலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வியாபாரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமான மக்களிடத்திலே நேர்மை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். எது தவறான ஹராமான பாதையோ அதை இன்றைக்கு மக்கள் தேர்வு செய்கிறார்கள். ஏன்? என்ன நம்பிக்கை இல்லை? வல்லாஹு கைரு ராசிக்கின், உணவளிப்பதில் அல்லாஹ் சிறந்தவன், ரிசுக்க தருவதில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று ஈமான் கொண்டிருந்தால் இஸ்லாமியர்கள் தெரிந்தே ஹராமிலே போய் விழுவார்களா? அந்த தவக்கல் இருந்தால் போவார்களா? போக மாட்டாங்க. தவக்கல் இல்லை. கொஞ்ச நாள் அப்படி இப்படி நல்ல நேர்மையா இருக்கிற மாதிரி பாக்குறது, பெரிய வருமானம் கிடைக்கலையா, நினைச்ச மாதிரி லாபம் வரலையா, நினைச்ச மாதிரி மாசத்துல வருமானம் கிடைக்கலையா, போ ஹராம்ல போ. அது நம்ம பேரனா மட்டும் சொல்லவே வேண்டாம். ஹராமுக்கு வழியா இல்ல. இன்னைக்கு இருக்கிற வயசு பசங்களை கூப்பிட்டு கேளுங்க, வாங்க பாய் நான் புது கார் வாங்கி தரேன், வாங்க பாய் ஒரு 6 மாசம் என் கூட இருங்க பாய், புதுசா வீடே கட்டுறோம் பாய், எப்படா? அதெல்லாம் நிறைய இருக்கு பாய், உங்களுக்கு தெரியாது. இப்படி இன்றைக்கு பேரணாம்பட்டு இளைய சமுதாயமும் அதிலே சில பெரியவர்களும், நம்ம ஊரை குறை சொல்றேன்னு யாரும் தவறா எடுத்துக்காது, நாமும் இங்கதானே இருக்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் நாம சொல்றோம், எல்லா ஊர்களிலும் எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய இருக்கதானே செய்கிறாங்க. நம்ம இங்க வசிக்கிறதுனால இந்த ஊரை நம்ம உதாரணம் சொல்றோம். அப்ப நம்ம நகரத்துல பாக்குறோமா இல்லையா? இது ஹராம் என்று தெரிந்தே, இதனால் இது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிந்தே இந்த பாவத்தை செய்கிறார்களா இல்லை இன்றைக்கு இளைய சமுதாயம்? நல்லபடியா ஹலாலா ஒருத்தர் போனாலும் கூட அவனை போய் தேவையில்லாம தூண்டுறது. அவன் கஷ்டப்பட்டு மாசம் 10,000 15,000 சம்பாதிப்பான். என்னப்பா இன்னும் 10,000 15,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற, வா என் கூட ஒரு 6 மாசம் வா, லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம். எப்படி? அடுத்தவனுடைய ஆதார் கார்டை எடு, அடுத்தவனுடைய பேன் கார்டை எடு, அவன் பேர்ல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, ஜிஎஸ்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, அவனுக்கு தெரியாம அவன் மேல டாக்ஸ் தலையில கட்டு. ஒரு 6 மாசம் அவன் பேர்ல ஒரு கம்பெனி நடத்துறதா போலியா நீ இப்படி ஒரு கம்பெனி உருவாக்கு, அரசாங்கத்திற்கு போக வேண்டிய டாக்ஸ் எல்லாம் நாம ஒரு ஷேரை ஆட்டையை போடும், அதுல இருந்து ஒரு பங்கு நாம எடுத்துப்போம். நடக்குதா இல்லையா நம்ம சமுதாயத்துல? நம்ம மாவட்டத்தில் நம்ம பேரணா மட்டும் கிடையாது, பல மாவட்டங்கள் இது நடக்குது. அதை செய்யக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் வருத்தமாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் சிலர் அதில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இறைவன் அழகா அவருடைய ஈமானை, அல்லாஹ் தான் ரிசுக்குக்கு பொறுப்பான் என்பதை இறைவன் புரிய வைக்கிறான். இன்னல்லாஹ யர்சுகு லிமன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நிச்சயமாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு ஹலாலான வழியிலே முயற்சி செய்யுங்கள், நிச்சயம்
அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அவன் அறியாத புறத்தில் ரிசுக்கை தருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். அதற்கடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆறாங்க. அப்போது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அல்லாஹ் அவரிடத்தில் அனுப்புகிறான். வயது காலத்தில் மலாய்க்கத்து யா மரியம், மரியம் அவர்களிடத்தில் மாணவர்கள் மரியமே, இன்னல்லாஹ் இஸ்தஃபாக்கி வ தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை தேர்வு செய்து கொண்டான். அவங்க அந்த பருவ வயதெல்லாம் அடைந்த பிறகு நன்மை எது தீமை எது என்ற புரிய வயதை அவர்கள் எட்டிய பிறகு அல்லாஹு தஆலா மலக்கை அவர்களுக்கு அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா உங்களை, பெண்ணாகிய உங்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து கொண்டான். மேலும் உங்களை பரிசுத்தவானாக இறைவன் தூய்மையான பெண்ணாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மேலும் இறைவன் அகிலத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட அல்லாஹ் தனக்காக உங்களை தேர்வு செய்து கொண்டான் என்று ஒரு நற்செய்தியை மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் அறிவிப்பு செய்ய சொல்கிறார். மேலும் அவர்கள் சொன்னார்கள், யா மரியம் உக்னுத்தி லி ரப்பிக்கி வஸ்ஜுதி வர்கஇ மஅராகின், அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அதிகமாக சுஜூது செய்யுங்கள், அதிகமாக ருக்கு செய்யுங்கள். தொழுகை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு நீங்க இனி கட்டுப்பட்ட சிறந்த பெண்ணாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், அதிகமாக ருக்கு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற செய்தியும், எல்லா மனிதர்களையும் விட அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து கொண்டான் என்கிற நற்செய்தியும் எடுத்து சொல்கிறார்கள். இதே மாதிரியான இன்னும் குர்ஆன் வசனங்கள் பல இடங்கள்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எல்லா முஃமின்களுக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், சூரா தஹரீம்ல அல்லாஹ் தஆலா ஃபிரௌனின் மனைவி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர்கள் எல்லா முஃமின்களுக்கும் முன்மாதிரி. அந்த வரிசையிலே அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசும்போது, ஓ மரியம இப்னத்தா இம்ரான் அவர்களின் மகளாக இருந்த மரியம் அவர்களும் உங்களுக்கான எல்லா முஃமின்களுக்கான ரோல் மாடல் அவர்கள். இரண்டு பெண்ணை அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களுக்கும் இரண்டு பெண்கள், அவர்கள் தான் முன்மாதிரி என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர்களுடைய மிகச் சிறந்த ஒரு நற்குணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். சிறந்த ஒழுக்கமுள்ள பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நமது ரூஹை நாம் அவர்களுக்கு ஊதினோம். வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, அவர்கள் அல்லாஹ்வினுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார்கள். வகுத்துபிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தையும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். வகானத் மினல் கானித்தீன், அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட சிறந்த பெண்ணாக மரியம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவங்களுடைய சிறப்பை இறைவன் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சிறப்பை சொல்லும் போது மிக முக்கியமான ஒன்றாக எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய சிறந்த முன்மாதிரி என்னவென்றால் ஒழுக்கமுள்ள பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் தேவை இயல்பாகவே இயற்கையில தேவைப்படும். அதை ஹராமான வழியிலே தீர்த்து கொள்ளாமல் ஹலாலான வழியிலே தீர்த்து கொள்ள வேண்டும். தங்களுடைய அந்த ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிவுரை சொல்லி இருக்கிறது. அந்த விஷயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் எல்லா முஃமின்களுக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மேலும் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னானோ அதை உண்மைப்படுத்தினாங்க. அவர்கள் காலத்தில் இருந்த வேதத்தையும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இன்றைக்கு பல இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை நம்ம சமுதாயத்தில் பார்க்கலாம். பல ஆண்கள் எப்படி வழி தவறி போகிறார்களோ அதுபோல பல இஸ்லாமிய பெண்களும் மார்க்கத்திற்கு முரணான பல செயல்களை செய்வது நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான பல சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹும் ரசூலும் தடுத்த அந்த வரம்பை மீறி அவர்கள் போவதை நீங்கள் பார்க்கலாம். சினிமா பாடல்களுக்கு அரைகுறையான அந்த ஆடையோடு ஆடுவது, பெயருக்கு இஸ்லாமிய பெண்களாக இருந்து கொண்டு இப்படியான சினிமா பாடல்களுக்கு என்ன பண்றது, அறகுறையாக ஆடுறது, சினிமா நடிகர்கள் தான் தங்களுக்கான முன்மாதிரி என்பதை போல் நடந்து கொள்வது, மார்க்கம் தடுத்த வழியிலே ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொள்வது, இப்படியாக இன்றைக்கு இந்த சமுதாயத்துல சில இஸ்லாமிய பெண்கள் அந்த ஒழுக்க விஷயத்திலே மிக மோசமாக நடந்து கொள்வதை நாம பார்க்கலாம். அவர்கள் அனைவருக்குமான முன்மாதிரி,
அதுபோல ஆண்கள் யாரெல்லாம் வழி தவறி போகிறார்களோ அத்தனை பேருக்குமான முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாராக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறப்பை ரசூலா எடுத்து சொல்றாங்க. கைரு நிசாயிஹா மரியம் இப்னத்து இம்ரான், எல்லா பெண்களையும் விட இம்ரானின் மகளாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த பெண்ணாவார். வகைரு நிசாயிஹா ஹதீஜா, மேலும் எல்லா பெண்களை விட எனது மனைவி ஹதீஜாவும் சிறந்த பெண் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட அவர் சிறந்தவர், அதுபோல நான் வாழுகிற காலத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே கூடுதலாக இன்னும் 2 பெண்ணையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க. இம்ரானின் மகள் மரியம் அவர்கள் எல்லா பெண்களை விட சிறந்தவர், அதுபோல ஹதீஜா அவர்கள் குவைலைத்தின் மகள் ஹதீஜா அவர்கள் எல்லா பெண்களை விட சிறந்தவர் ஆவார். முஹம்மதின் மகள் ஃபாத்திமா எல்லா பெண்களையும் விட சிறந்தவர் ஆவார். மேலும் ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எல்லா பெண்களையும் விட சிறந்தவர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் 4 பெண்களை ஆண்களை விட உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட இவர்களே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாவை பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பை நமக்கு எடுத்து சொல்றாங்க. இதுல கூடுதலாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் சேர்த்து அவர்கள் அத்தனை பேரும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறை எல்லாம் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் பேசுகிறான். தாலிக மின் அன்பாயில் கைப் நூஹிஹி இலைக்க, நபியே இது மறைவான விஷயம், இதை நாம் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறோம். வமா குன்த லதைஹிம், அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு அங்கே நீங்கள் இருக்கவில்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் வாதம் செய்து கொண்டார்கள், தங்களுடைய கலாமை தங்களுடைய எழுதுகோலை அவர்கள் கீழே போட்டார்கள், மரியமை வளர்ப்பதில் யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று போட்டி போட்டு ஒருத்தருக்கொருத்தர் அவர்கள் விவாதம் செய்த போது நபியை நீங்கள் அங்கே இருக்கவில்லை. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு அவங்களுடைய தாயார் நேர்ச்சி செய்யறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் வளர வேண்டும் என்று. இப்ப யாரு இவங்களை வளர்க்கலான்னு அங்க உள்ள நல்லடியார்கள் பல சகோதரர்கள் போட்டி போடுறாங்க, அதுக்கு வாதம் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்புதாரியாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அப்ப இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய மிக முக்கியமான தகவல். அதற்கு அடுத்ததாக இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு பெற்றெடுத்தார்? அல்லாஹ் குர்ஆனினுடைய பல ஆயத்துகளிலே இறைவன் பேசுகிறான். சூரா அல் அன்பியா 21வது சூராவினுடைய 91வது வசனம், வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹா மின் ரூஹினா, நிச்சயமாக தன்னுடைய ஒழுக்கத்தை தன் கற்பை பாதுகாத்துக் கொண்ட மரியமை நபியை நினைவு கூறுங்கள், நாம் அவர்களுக்கு நம்முடைய ரூஹை ஓதினோம். வஜஅல்னாஹா வப்னஹா, மேலும் அவரையும் அவரது மகனாக இருந்த ஈசாவையும் ஆயத்தலில் ஆலமீன், உலக மனிதர்களுக்கு அத்தனை பேருக்கும் சான்றாக அத்தாட்சியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயாரும் உலகத்தில் உள்ள அனைவருக்குமான சிறந்த முன்மாதிரியும், நம்முடைய உயிரை நாம் அவருக்கு ஊதினோம் என்று அல்லாஹு தஆலா இப்படி முதலாவது அடையாளப்படுத்துகிறார். சூரா மரியம் என்று சூறாவே குர்ஆனில் இருக்கிறது, 19வது சூரா. அதுல அல்லாஹ் விரிவாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு பெற்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் தஆலா மாணவர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்செய்தி சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு இறைவன் அல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் என்று பெயர் கொண்ட ஒருவரை இறைவன் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்க சொல்லி இருக்கிறான், அவர் உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறார் என்று. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே வானவர்களை கொண்டு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபியை பற்றி இறைவன் நற்செய்தி சொல்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? வஜிஹன் ஃபி துன்யா வல் ஆகிரா, அவர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்பு மிக்கவராக இருப்பார். மேலும் இவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமான மனிதர்களிலே ஒருவராக நபி ஈசா இருப்பார் என்கிற நற்செய்தி அவர் பிறப்பதற்கு முன்பாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எடுத்து சொல்லப்படுகிறது. மேலும் அவரை பற்றி இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள், யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹதி வ ஹுக்கஹலா, அவர் பெரியவராக இருக்கும் போதும் பேசுவார், தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதும் அவர் பேசுவார். வ மினஸ் சாலிஹீன், அவர் நல்லடியார்களில் ஒருவர் என்று வானவர்கள்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த நற்செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக நடந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியில வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், சூரா மரியம்ல அல்லாஹ் பேசுகிறான். இந்த வேதத்திலே மரியமை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை விட்டு தனியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவ்வாறு அவர்கள் தனியாக இருக்கும்போது எல்லா மக்களையும் விட்டு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் தனித்து வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா, நமது உயிரான நமது ரூஹான ஜிப்ரீலை நாம் அனுப்பினோம். ஃபதமஸ்ஸலஹா பஷரம் சவியா, அவரை நாம் மனிதனின் உருவத்திலே மாற்றி அவர்களிடத்திலே நாம் நற்செய்தி சொல்வதற்காக அனுப்பினோம். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரியவராக ஆன பிறகு தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு தனியாக வாழ்கிறார். அவர்கள் யாரும் தங்களை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஹிஜாபை ஏற்படுத்தி கொண்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான், குழந்தை பிறக்க போகிற அந்த நிகழ்வை எடுத்து சொல்வதற்காக வேண்டி. அப்ப அவர் வரும்போது இவங்க பயப்படுறாங்க. அவர் மனிதனுடைய தோற்றத்தில் வரார். இப்போ உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மான் மின்க இன் குன்த தக்கியா, உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நீ தக்குவாதாரியா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நபராக இருந்தால் இங்கிருந்து சென்று விடு என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை விட்டு, அதாவது மலக்குமாரை விட்டு அல்லாஹ் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அவங்க யாரோ ஒரு மனிதர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ஏற்கனவே அவர்களை எப்படி அடையாளப்படுத்தினான்? ஒழுக்கமுள்ள பெண், எந்த ஆண் விஷயத்திலும் மிகச் சரியாக நடந்து கொண்டார் என்பதற்கான எடுத்துக்காட்டா இந்த வசனம். அப்போ யாரோ ஒரு மனிதர் வருகிறார், தன்னை நெருங்க வருகிறார் என்று தெரிந்த பிறகு உடனடியாக அவர்கள் அவரை விட்டு அல்லாஹ் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அப்போ அந்த வந்த மலக்கு சொல்கிறார், கால இன்னமான ரசூல் ரப்பிக்க, நான் மனிதர் அல்ல, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதர், நான் ஒரு வானவர். அல்லாஹ் உங்களுக்கு பிறக்க போகிற, உங்களுக்கு அவன் பரிசளிக்க போகிற உங்களுடைய மகனை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். மீண்டும் இவங்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. காலத் அன்னா யகுனுலி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னோடு என்னை எந்த ஆணும் தீண்டாத நிலையில், எனக்கு திருமணமாகாத நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சியோடு கேட்கிறார். உடனே அவர்கள் மேலும் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, நான் நடத்தை கெட்ட பெண்ணாக இருந்தது கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று மலக்குமாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறான். அப்ப அவர் சொல்கிறார், கால கதாலிக், இவ்வாறு தான் அல்லாஹ் முடிவு செய்தால் இவ்வாறு தான் இறைவன் ஏற்பாடுகளை செய்வான். உங்களுடைய இறைவன் சொன்னான், கால ரப்புக்கு அலைய ஹனியுன், அல்லாஹு தஆலா அவன் இவ்வாறு சொல்லி அனுப்பினான், இது நம்முடைய அருளாகவும் சான்றாகவும் ஏற்படும். மேலும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிற அந்த குழந்தை அவர் மனித சமுதாயத்திற்கெல்லாம் அத்தாட்சியாகவும் நம்முடைய ஒரு ரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய அருளாகவும் அவர் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். நிச்சயமாக இது இறைவன் முடிவு செய்து விட்டான், அல்லாஹ் முடிவு செய்த இந்த விஷயம் நடந்தே தீரும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்கிறார். அல்லாஹ் முடிவு செய்தா நிச்சயமா இது நடக்கும், இது இறைவனுக்கு சிரமம் கிடையாது. ஆணே இல்லாமல் ஒரு பெண் பிரசவிப்பது என்பது மனிதனுடைய அறிவை கொண்டு இது சாத்தியமில்லை. ஆனால் இறைவன் அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் நிச்சயமாக அது நடக்கும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சப்பட்ட போது, நான் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவர்கள் அதிர்ச்சியிலே கேட்டபோது அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய குவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு குழந்தை பிறக்க போகிறது. எவ்வாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அதற்கு பிறகு அவர் பெரியவராக வளர்ந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன, அவர் செய்த தாவா என்ன என்கிற அனைத்து செய்திகளும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களிலே தொடராக காண்போம் என்று சொல்லி எனது பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.